இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறோம். 26ஆம் வசனம் வாசிங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரசன்னமாகுதல், ஜொலிக்கிறது. ஆண்டவருடைய முகம் உங்களில் ஜொலித்தால் நீங்கள் எப்பொழுதுமே பிரகாசமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய குடும்பத்திலே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்க உங்கள் முகங்கள் பிரகாசிக்கப்படும். ஹல்லேலூயா. பிரசன்னமாக்குவார், உங்களை அப்படியே பிரகாசிக்க பண்ணுவார். அதோடு கூட சமாதானத்தை கட்டளையிடுவார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்றால் தேவனுடைய ஜனத்திற்கு. இதை ஒத்த ஒரு வசனத்தை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பாருங்கள், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இதே வார்த்தை தான் நீங்கள் அந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 26, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி, அடுத்த வசனம், இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமாதானத்தை கூறி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, சமாதானம் நிறைந்த ஆண்டாய். அந்த சமாதானம் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அடுத்தது எப்படி இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், அவ்வளவுதான். அதோடு கூட செய்தி முடிந்துவிடும். முதலாவது, எங்கெல்லாம் சமாதானம் இருக்கும்? முதலாவது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் சமாதானம் தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை தெரியுங்களா? ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சொல்லுகிறார், நான் படுத்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எப்படிப்பட்ட படுக்கை என்று சொல்லி பார்ப்போமானால் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டேன். நன்றாய் கவனிங்கள். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன தேவை? சமாதானம் தேவை. சமாதானத்தோட படுத்தாதான் அந்த படுக்கை எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் இரவிலே நீங்கள் அழுகிறீர்கள், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு முதலாவது தனி மனிதனுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு பணம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், நல்ல பதவி இருக்கலாம், சமாதானம் இல்லை என்றால் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு என்ன சொல்கிறார்? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் இவர் யார் என்று சொல்லி பார்த்தால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஏசாயா எழுதும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானத்தின் இளவரசர் யார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சமாதானத்தின் தேவன் தான் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். சந்தோஷம் வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? இயேசு வண்டை வாருங்கள். ஹல்லேலூயா. யாரும் கொடுக்காத சமாதானத்தை இயேசு தருகிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த புது வருஷத்துக்கு மாத்திரம் நீங்க ஆலயத்துக்கு வருகிறவங்களா இருந்து மற்ற நாட்களில் நிம்மதி இல்லாமல் வாழ்கிற சகோதரனே, சகோதரியே, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை,
இயேசு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். சமாதானத்தை கொடுக்கிற இந்த ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர் எப்படி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், இவர் சமாதான காரணர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், மீகா 5:5, இவரே சமாதான காரணர். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவரே சமாதான காரணர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யார்? அன்பையும் சமாதானத்திற்கும் காரணர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டா, உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு சமாதானம். நீங்கள் வாரந்தோறும் இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அதற்கு தான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். என்னிடத்தில் வருவாயானால் உனக்கு சமாதானம் தருவேன். அல்லேலூயா. சமாதான காரணர் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, உள்ளத்தில் சமாதானத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, குடும்பத்திலே சமாதானத்தை தருகிறார். ஆனால் வேதம் நமக்கு கொடுக்கிறது என்ன? ஆண்டவர் இரண்டாவது சமாதானத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இரண்டாவது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம். எப்பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும் என்றால், அந்த பிள்ளைகள் தேவனுடைய போதனையினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் போதிக்கப்பட்ட பிள்ளைகளினால் சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. எத்தனை குடும்பங்களிலே பிள்ளைகளினால் கண்ணீர் விடுகிற தாய்மார் உண்டு, பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிற தாய்மார் உண்டு. ஐயோ என் பிள்ளை குடிக்கிறானே, ஐயோ என் பிள்ளை வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறானே, ஐயோ என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறானே, சுத்தி வருகிறானே, சண்டை போட்டுட்டு வருகிறானே. கண்ணீர் விடுகிற தாய்மாரே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க பிள்ளைகள் சமாதானம் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும். மூன்றாவது, எல்லைகளிலே சமாதானம். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம். இரண்டாவது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம். மூன்றாவதாக, உங்கள் எல்லைகள், உங்கள் வீட்டின் எல்லைகள். வாசிப்போம். 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பாருங்கள், எல்லைகளிலே சமாதானம். உங்கள் வீட்டை சுற்றிலும் எல்லைகளிலே தேவன் சமாதானத்தை தருவார். அதனுடைய அர்த்தம் என்ன? அண்டை வீட்டாரோடு கூட சமாதானம். இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்கிறார், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோடு கூட நல்ல சமாதானத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. சிலர் அப்படி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, உங்க முகத்தை பார்த்தா தெரியுது. எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வராங்க, பார்த்தீங்களா? சமாதானமே இல்லையே, நிம்மதியாகவே இருக்க முடியலையே. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியாக எப்படி சமாதானம் உண்டாகுன்னு சொல்லி முடிக்கிற போறேன். எல்லைகளிலே சமாதானத்தை தேவன் தருவேன் என்று சொல்லுகிறார். சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார். எல்லைகளிலே கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உன்னிடத்துள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக, சமாதானம் தேசத்திலே தேவன் சமாதானத்தை தருகிறார். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 26:6. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தேசத்தில். நாலாவது சமாதானம் எங்கு? முதல் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில், இரண்டாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், மூன்றாவது எல்லைகளில், நான்காவது தேசத்தில். தேசத்தின் பல பகுதிகளிலே கலவரங்கள் ஏற்பட்டது. இந்த ஆண்டிலே கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். தேசத்திலே சமாதானம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? எங்க பார்த்தாலும் சண்டை. தேசத்துல ஜாதிக்கு ஜாதி சண்டை போடுறாங்க. பலவிதமான சண்டைகள் வந்தால் நம்ம நிம்மதியாய் வாழ முடியாது. நம்ம தேசம் பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல இனம், பலவிதமான மதம் எல்லாம் கலந்தது. பலவிதமான உணவுகள். ஆனால் இது பிரிவினை ஆனால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இதுவரை தந்திருக்கிறார். சில மாநிலங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. இந்த மாதத்திலே, இந்த வருடத்திலே ஆண்டவர் தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். கன்னியாகுமரி முதற்கொண்டு ஜம்மு காஷ்மீர் வரை ஒரு சமாதானம் நிறைந்த நாடாய் நம்முடைய தேசம் இருக்கும். ஹல்லேலூயா.
தேசத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சமாதானம் நிறைந்த நாடா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 5 வசனங்களை வாசித்து முடித்து விடுவோம். நீங்கள் உங்கள் விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்குள்ள சிலைகளை நிறுத்தாமலும் சித்திரத்து தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டும் உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். என் பரிசுத்த ஸ்தலத்திற்குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து பயபக்தியோடு கூட நாம் இருக்க வேண்டும். நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பாருங்கள், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு அதை செய்வார், வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் ஒருவர் தெய்வம் என்பதை அறிந்து அவரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். தேவனுடைய சமூகத்தை குறித்து பயபக்தியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒவ்வொரு வாரமும் உட்கார வேண்டும். அல்லேலூயா. நீங்க செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், தேசத்தில் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் போன வருஷம் கர்த்தருடைய நாளை அலட்சியம் பண்ணியிருப்பீங்க? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தை குறித்து பயபக்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றையும் நாம் செய்யாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோம். இப்படி நாம் காத்து கொண்டால் சமாதானம் நிறைக்கும். அப்படி என்றால் இந்த சமாதானத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? 3 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். சமாதானம் தேவனால் நமக்கு கிடைக்கிறது. யோவான் 14:27 கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். இரண்டாவது, சமாதானம் எப்படி வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே? ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அல்லேலூயா. சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்றால் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால். எப்படி? உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை எப்படி காத்துக்கொள்வீர்? பூரண சமாதானம். பூரண சமாதானம் வேணுமா? ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க, உறுதியா பற்றி கொள்ளுங்க. ஆகவே ஆண்டவரை பற்றி கொள்வதனால் சமாதானம், ஆண்டவரால் சமாதானம், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வதனால். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. மூன்றாவது, உங்க வாழ்க்கையில சமாதானம் வேணுமா? இந்த பரிசுத்த வேதத்தை வாசித்துக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. வேதத்தை நம்ம நல்லா வாசிக்கணும். இந்த வேதத்தை ஒரு மனிதன் வாசித்தால் அவன் மிகுந்த சமாதானத்தை பெற முடியும். அல்லேலூயா. பிள்ளைகள் முதல் படிக்கிறதுக்கு முந்தி படிக்கிற பிள்ளைகள் முதல் வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசி, அதுக்கு பிறகு படிச்சு பாரு, வாழ்க்கை ஜொலிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வேதத்தை நேசித்து பாருங்க, வேதம் உங்களை உயர்த்தும். ஆமென். ஆகவே கர்த்தர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் எல்லைகளிலே சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான்காவது, தேசத்தில் ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வருடத்தில் எனக்கு சண்டையே இல்லைங்க. போன வருஷம் சண்டையாவே பார்த்தேன். இந்த வருஷம் என்ன இல்லை? சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. கஞ்சை குடித்தாலும் எப்படி இருக்கணுமாமா? சமாதானத்தோடு குடிக்கணுங்க. எல்லா பொருளும் இருந்து வீட்டுக்குள்ளே சண்டை இருந்து என்ன பிரயோஜனம்? எதை சாப்பிடுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பிடிக்காது. ஆனால் சமாதானத்தை தேவன் தருவேன் என்று சொல்லுகிறார். சமாதானம் நிறைந்த ஆண்டாய் கர்த்தர் நம் அனைவருக்கும் மாற்றி தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீடுகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உள்ளத்தில் சமாதானம் இல்லையா? இயேசுக்கு இடம் கொடுத்து பாருங்க. இயேசு சமாதானம் தருகிறார். உலகம் தராத சமாதானம் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா.